அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சென்று சிகாகோ முதல் நாள் சொற்பொழிவிலே எப்படி அழைத்தார் தெரியுமா? சகோதரிகளே, சகோதரர்களே என்று கூறினார். ஆம், நாம் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்க வேண்டும்? சகோதரனாக, சகோதரியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய உறவு என்று சொல்லப்படக்கூடியது வலுப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு கதையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்களேன். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே மிக சிறப்பிற்குரியதாக ஒரு பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வட மாநிலத்திலே இந்த பண்டிகையை கொண்டாடாமல் இருந்ததே கிடையாது. அது என்ன என்று கேட்கிறார்களா? தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ரக்ஷாபந்தன் என்று சொல்லுகின்றோமே, ரட்சை கயிறு கையிலே கட்டி விட்டால் அவர் நமக்கு சகோதரர், அந்த சகோதரர் நம்மை காப்பார் என்கின்ற பொருளிலே ரட்சை என்று சொன்னால் பாதுகாப்பவர் என்கின்ற பொருளாகும். கையிலே கட்டுகின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பினை தரக்கூடிய சகோதரன் என்று அண்ணாவோ தம்பியோ யாராக இருந்தாலும் அவங்க கையில் அந்த கயிறை கட்டிவிட்டு பெண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ அந்த ரக்ஷாபந்தன் என்று சொல்லப்படக்கூடியது எப்படி வந்தது தெரியுமா? மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தி இடத்து ரொம்ப அன்பு கொண்டிருந்தார். அவர் என்ன செய்கிறார்? திருப்பார்கடலை விட்டு மகாபலி சக்கரவர்த்தி இருக்கின்ற இடத்திலேயே வந்து நீண்ட நாள் இருந்து விட்டார். மகாலட்சுமி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நம்ம தேவன் அங்கே மகாபலி சக்கரவர்த்தி இருக்கின்ற இடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இங்கு வராமல் இருக்கிறார், என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசித்து கீழே மகாபலி சக்கரவர்த்தி இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார். எப்படி தெரியுமா? ஒரு பெண்மணியாக வேடம் தரித்து வருகின்றார். வந்தவர் அந்த மகாலட்சுமியானவர் என்ன செய்கிறாங்க? மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து, நான் உம்மை என்னுடைய சகோதரனாக பார்க்கிறேன் என்று சொல்லி கையிலே ஒரு ரட்சையை கயிறை கட்டிவிடுகின்றார். அப்படி கட்டிவிடப்பட்ட நாள் என்ன தெரியுமா? ஆடி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அன்று கட்டிவிடுகின்றார். அப்படி கட்டிவிட்டவுடன், எதற்காக என்னை உன்னுடைய சகோதரனாக பார்க்கிறாய்? நீ யார் என்று அந்த மகாபலி சக்கரவர்த்தி கேட்க, மகாலட்சுமியானவர் என்ன சொல்கிறார்? நான் மகாவிஷ்ணுவினுடைய மனைவியாவேன். என் மகாவிஷ்ணுவானவர் உம்முடைய பக்திக்காக இங்கே வந்துவிட்டார், என்னை அங்கே விட்டுவிட்டு. ஆகையினால் எனக்கு சகோதரனாக நீ இருந்து என்னை நீ காக்க வேண்டும், மகாவிஷ்ணுவை என்னிடத்திலே அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே மகாபலி சக்கரவர்த்தி மகிழ்ந்து, என்னுடைய பக்திக்காக அந்த மகாவிஷ்ணுவே வந்தார், அந்த மகாவிஷ்ணுவை மீண்டும் உன்னிடத்திலே அனுப்புகின்றேன் என்று கூறி மகிழ்ந்தாரே, அந்த மாதிரி ரக்ஷாபந்தன் என்று சொல்லப்படக்கூடியது அன்றுதான் துவங்கியது. அதை போன்று நடந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? ராணா பிரதாப் என்கின்ற ராஜபுத்திர அரசன், அந்த அரச பரம்பரையிலே வந்தவள் சஞ்சலகுமாரி என்கின்ற பெண்ணாவாள். அந்த அரசியாக அவள் வாழ்ந்து வந்தாள். அப்படி வாழ்ந்து வந்த பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய அழகு எல்லோரையும் மனம் கவரக்கூடியதாக இருந்தது. பார்த்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அரசர்கள் வந்து என்னை மணந்து கொள் என்று கேட்டார்கள். ஆனால் அவள் ராஜபுத்திரி அல்லவா? ஆகையினால் வீரத்திலே சிறந்ததோடு மட்டுமல்லாமல் தன் நாட்டை மற்றவர்கள் ஆட்சிக்கு விடுதல் கூடாது, நம்மை நாம் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிற நாட்டார் வந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் எச்சரிக்கையாக சஞ்சலகுமாரி இருந்தாள். அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் நமது இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள். ஒவ்வொரு இடமாக போரிட்டு கொண்டே வந்தார்கள். அப்படி வந்தபொழுது ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய அரசன் யாரை பார்த்தான்? சஞ்சலகுமாரியை பார்த்தான். பார்த்தவன் என்ன கூறினான் தெரியுமா? தூதுவனை அனுப்பி, உன்னை மணந்து கொள்வதற்காக எங்கள் அரசர் காத்திருக்கிறார், அவருடைய படம் இதுதான் என்று சொல்லி கொடுத்து வருமாறு அனுப்புகின்றான். அந்த தூதுவனும் வந்து
சஞ்சலக்குமாரியிடம் கொடுக்க சஞ்சலக்குமாரி பார்த்துவிட்டு எம் நாட்டை அபகரிக்க கொள்ளையடிப்பதற்காக இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். உம்முடைய அரசனை நான் மணந்து கொள்ள மாட்டேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எம் நாட்டை கைப்பற்றி எங்களையே அடிமையாக்க வந்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த படத்தை கீழே போட்டு தொகைக்கச் செய்தவளாக இருந்தால், அதாவது தொகைக்கச் செய்த காலால் மிதிக்காமல் அதை அப்படியே கசங்குமாறு செய்தார். இதை பார்த்த அந்த தூதுவன் நேரே தன்னுடைய அரசனிடத்திலே கொண்டு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்றான். அதை கேட்ட அந்த இஸ்லாமிய அரசன், ராஜபுத்திரர்கள் வாழுகின்ற எல்லா இடத்தையும் அழித்துவிட வேண்டும், கைப்பற்ற வேண்டும், புறப்படுங்கள் என்று தனது படைக்கு கட்டளையிடுகிறான். இதை சஞ்சலக்குமாரி அறிந்து கொண்டாள். அறிந்தவள் அந்த இஸ்லாமியர்களை தடுத்து அவர்களை வெல்ல வேண்டும். தனக்கு பக்கபலமாக யார் இருப்பார்கள்? நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய பிற அரசர்களை நமக்கு துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணினாள். எண்ணியவள் ஒவ்வொரு அரசருக்கும் இரட்சா கயிற்றினை அனுப்பி, சஞ்சலக்குமாரியாகிய நான் உங்களை என்னுடைய சகோதரனாக ஏற்கிறேன், நான் ஆபத்திலே இருக்கிறேன், என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இரட்சா கயிற்றை அனுப்புகின்றாள். அத்தனை அரசர்களும் அந்த இரட்சை கயிற்றை தனது கையிலே கட்டி கொண்டவர்கள் நம்முடைய நாட்டு சஞ்சலக்குமாரியை காக்க வேண்டும் என்று சொல்லி ஒருங்கு திரண்டு வந்து என்ன செய்தார்கள்? அந்த இஸ்லாமியர்களை எதிர்த்து வெற்றி வாகை சூடும்படியாக செய்தார்கள். ஆக இந்த கதையிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம் என்று சொன்னால், ரக்ஷாபந்தன் என்று சொன்னால் ரட்சை, பாதுகாப்பு, ஆபத்திலே இருப்பவர்களை பாதுகாத்தல் என்பதற்காக ஒரு பெண்ணானவள் அருகிலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு காட்டுகின்ற பொழுது அவர்களை பாதுகாப்பது என்பது அவர்களுடைய கடமையாகும் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எப்படி மகாபாரதத்திலே திரௌபதியானவள் எல்லோராலும் கைவிட்ட பொழுது ஆபத்பாண்டவா அநாதரட்சகா என்று சொன்னாலே, அதை போன்று ரட்சகன், ரட்சை என்று சொன்னால் பாதுகாப்பு என்கின்ற பொருளாகும். ஆக இந்த வகையிலே தான் ரக்ஷாபந்தன் விழாவினை கொண்டாடுகிறோம் என்பதை அறிந்து நீங்களும் நம் இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் எப்படி பாருங்கள்? சகோதரனாக பாருங்கள். அதே சமயத்தில் கணவனாக யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை கணவனாக பாருங்கள், தந்தையாக, தாத்தாவாக பார்க்கக்கூடியவர்களை பாருங்கள். ஆனால் இளைய நிலையிலே காணப்படுகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவரையும் சகோதரராக பாருங்கள். அதை போன்று சகோதரர்களே, நீங்கள் பெண் பிள்ளைகளை சகோதரிகளாக, தாயாக, அதே சமயத்தில் எந்த இடத்தில் மணந்து கொண்டு மனைவியாக காண்கிறீர்களோ அந்த இடத்தில் மனைவிக்குரிய மதிப்பினை கொடுங்கள் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.